இன்னைக்கு 2 தீர்ப்புகளுமே உயர்நீதிமன்றத்தில் வரலாறு படைக்கக்கூடிய முக்கியமான தீர்ப்புகள். முதல் தீர்ப்பு புரட்சித் தலைவி அம்மா படத்தை சட்டமன்றத்துக்குள்ளே வைக்கிறது. முழுக்க சட்டமன்ற பேரவைத் தலைவருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்று மிக தெளிவாக தீர்ப்பு வந்திருக்கு. அது எந்த கேசஸில் ஒரு நீதிமன்றம் சட்டமன்ற பேரவைத் தலைவருடைய அதிகார வரம்புக்குள் இறங்கலாம், எதில் இறங்கக்கூடாது என்பதுக்கு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் என்ற வார்த்தையாடல் மிக சரியான ஒரு வார்த்தையாடலாக எனக்கு படுது. அதே போல் 2வது தீர்ப்பு, நாங்கள் 11 பேர் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற வழக்கில் அதில் எந்த விதமான பேசிஸும் இல்லைன்னு அவங்க கொடுத்துருக்கிற தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்புன்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக சட்டமன்ற அவைத்தலைவர் ஒரு முடிவினை எய்தாது இருக்கும் பொழுது அவரை எய்துமாறு கட்டாயப்படுத்துவதோ அந்த மாதிரி எந்த ஒரு நிலைப்பாடுமே நீதிமன்றம் எடுக்க முடியாதுன்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 தீர்ப்புகளுமே மிக முத்தாய்ப்பான தீர்ப்புகள்னு நான் நினைக்கிறேன். வரவிருக்கும் அந்த அடுத்த தீர்ப்புக்கும் கூட இது கட்டியம் கூறும் வகையில் அமைந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கோர்ட்டு ஆனரபிள் ஜட்ஜு சொன்ன ரெஃபரன்ஸ், சம்பத்குமார் கேஸ் ரெஃபரன்ஸை திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது வர இருக்கும் தீர்ப்பும் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜட்ஜே சொல்லியிருக்காங்க, அதில் சட்டப்பேரவையுடைய எந்த விவகாரங்களையும் நேரடியாக தலையிட முடியாதுன்னு சொல்லி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல தலையிடலாம். அந்த மாதிரி இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் கிடையாதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த டிடிவி தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த வழக்கும் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, அதை நாங்கள் சொல்ல முடியாது. அது கோர்ட் அவமரியாதை ஆகும். எந்த ஜட்ஜு எப்போ எப்படி கொடுப்பாங்கன்றது யாருக்கும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கிற 2 ஜட்மெண்ட், இந்த 2 தீர்ப்புகளும் உன்னதமான தீர்ப்புகள், நீதிமன்ற வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். குறிப்பாக அவங்க கொடுத்துருக்கிற பேக்ரவுண்ட் லாஜிக், அதாவது என்னென்னலாம் சொல்லி இந்த இதை அரைவ் பண்ணியிருக்காங்களோ, ஏன்னா இது எல்லாமே இந்த ஒவ்வொரு தீர்ப்பும் ஒரு பிரசிடென்ட், ஒவ்வொரு தீர்ப்புமே சட்டம், அதுதான் சட்டப்படி முக்கியமான நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். அதிகார வரம்புகள், குறிப்பாக சட்டமன்றத்தின் அதிகார வரம்புகள், சட்டமன்ற தலைவருடைய அதிகார வரம்புகள், ஜனநாயகத்தின் தூண்களான இந்த 3 விஷயங்கள், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், இந்த 3க்கும் அதிகார வரம்புகளை ஒவ்வொரு தீர்ப்பும் செதுக்கி கொண்டே செல்கிறது. நம்ம சுதந்திர இந்தியா அந்த 70 வருஷத்தில் அந்த செதுக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி இது ஒரு முக்கியமான ஒரு செதுக்குதல் நான் நினைக்கிறேன். இந்த 2 அதிகார வரம்புகளும் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக தமிழக சட்டமன்றத்தில் இந்த அதிகார வரம்பு சார்ந்த போர்களே நடந்திருக்கு. இந்த வாட்டி ரொம்ப தெளிவாக தலைமை நீதிபதி அவர்கள் இந்த ஜட்மெண்ட் கொடுத்தது வரவேற்க தகுந்த ஒரு தீர்ப்பு. இதில் இந்த 3 அங்கங்களும் சமுதாயத்தின் இந்த 3 அங்கங்களும் இணைந்து செயல்படுவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு பீக்கன் லைட்னு நினைக்கிறேன். சார், இப்போ நீதிமன்றம் கொடுத்திருக்க தீர்ப்பை நம்ம விமர்சனம் செய்ய முடியாவிட்டாலும் கூட வரவேற்கலாம். ஆனா சபாநாயகர் இது போன்ற ஒரு நடவடிக்கை 11 பேர் எதிராக வாக்களிச்சிருக்காங்க. 18 பேர் அரசு மீதான முதலமைச்சர் மீதான ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சு ஆளுநர்கிட்ட கொடு. அப்ப அவர் சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படல அப்படின்றத எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு. ஒரு பக்கமா சார்நிலையோடு இல்ல, அதுல எந்த சாரமும் இல்லைன்றதான் இது வந்திருக்காங்க. சட்டப்படி சட்ட ரீதியான எந்த சாரமும் அந்த வழக்குல இல்ல என்பதைத்தான் அந்த தீர்ப்பு காட்டுது. அதிகாரத்தில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்றது நீதிமன்றம். அவங்க ஒரு பக்கம் கரெக்டா கொடுத்துருக்கு. ஆனா சபாநாயகர் அந்த முறையில் தான் செயல்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை எதிர்கட்சியில் வைக்கிறாங்க. அதுக்கான பதில் இல்ல, எதிர்கட்சிகள் சொன்ன விஷயங்களை கோர்ட் ரொம்ப தெளிவா சீர்தூக்கி நோக்கி இத்தனை பேர் லாஜிக்கையும் கேட்டு ஆர்குமெண்ட் கேட்டு கடைசியில் தீர்ப்பு முறையாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இதே இதில் முந்தின கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் கேட்கக்கூடாது அப்படி திட்டி இருக்கிறாங்க. இதில் அந்த மாதிரி கேட்கல. அதனால் அவங்க சொன்னதில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த சொன்ன விஷயத்தை சீர்தூக்கி பார்த்து ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் நல்ல தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். இதில் இதுக்கு மேலே சபாநாயகர் செஞ்சது தப்பா ரைட்டா, செய்யாதது தப்பா ரைட்டா, இந்த கேள்விகளுக்குள்ள யாருமே நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சபாநாயகர் தனது கடமையை தனது அதிகார வரம்பிற்குள் நிறைவேற்றி இருக்கிறார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். அதனால எங்களுக்கு 2 கேஸ்லையும் பொறுத்த வரைக்கும் சபாநாயகருக்கு இது ஒரு வேலிடேஷன் தான் நான் நினைக்கிறேன். அவருடைய பணி ஒரு லீகலா வேலிட் அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அம்மாவின் ஆட்சி மீண்டும் சீரோடும் சிறப்போடும் அம்மா சொன்ன விஷயங்களெல்லாம் செயல்படுத்துறதுக்காக மீண்டும் நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு எந்த தடைகளும் இருக்காது.
நீங்கள் சொன்ன அந்த கேள்விக்கு பதில் இதுதான். ஒரு வகையில் அடுத்து வர தீர்ப்பு எப்படி இருக்குன்னு நம்ம யாரும் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பிரின்சிபிள் ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் எடுத்து வைத்திருக்கிற பிரின்சிபிள் வந்து மிக மிக நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். கேள்விகள் அவ்வளோதானா? இப்போ 18 MLA கேஸ் தான் சார் முதல்ல போட்டாங்க, அதுக்கான ஆர்டரும் அப்பதான் சொல்லியிருந்தாங்க. அந்த வழக்கு தொடர்பாக இது வரைக்கும் எதுவுமே வரல. அதுக்கு முன்னாடி ரெண்டாவதா போட்ட உங்க சம்மந்தப்பட்ட வழக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கு. இல்லை, ஜஸ்டிஸ் ரொம்ப அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இதே கேள்வி அங்கே எழுப்பினப்போ எதை எப்போ நான் ஜட்மெண்ட் கொடுக்கணும்னு யாரும் எனக்கு அழுத்தம் தர முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமாக சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் கரெக்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளவு கேஸ் லாஸ் கோட் பண்ணி இந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு. ஜட்மெண்ட்டோட சாராம்சம் என்ன? அவருடைய அதிகார வரம்பு, அந்த வரம்புக்குள்ளே வந்து எது அவருடையது எது கோர்ட் வரக்கூடியதுன்றதுக்கு ஒரு தெளிவு தந்திருக்கு இந்த ஜட்மெண்ட்டு. ரெண்டு ஜட்மெண்ட்டுமே அதில் ரிலேட்டட் தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த ஜுடிஷியல் ப்ராசஸில் ஒரு மைல்கல் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதுக்கு காரணமே இந்த 3 அம்சங்களும் ஒன்றோடொன்று இணைந்து இயங்குவதற்கு இந்த மாதிரி தீர்ப்புகள் உறுதுணையாக இருக்கும். அப்போதான் வந்து இந்த ஜனநாயகத்தின் 3 அங்கங்களும் இணைந்து இயங்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு வரவேற்க தகுந்த தீர்ப்பு. எதிர்கட்சிகளுக்கு ஏமாற்றம் கிடைத்திருக்கலாம், ஆனால் அது வந்து அவங்களுக்குமே கூட இது நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஒரு கோர்ட்டில் இந்த மாதிரி கேஸ் கொண்டு போக முடியுமா கொண்டு போக முடியாதுன்னு அடுத்த வாட்டி அவங்க வந்து தெளிவு பெற இது ஒரு வாய்ப்பாக அமையும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இதுல ரொம்ப முக்கியமான அரசியல் சூழல் ஏற்படும் அப்படின்னு உற்று கவனித்து வந்த ஒரு வழக்கா இருந்தது. கரெக்ட். இது குறிப்பா இதை வைத்து கூட இந்த அரசை கவிழ்க்கலாம், அதுக்கான வாய்ப்பு கூட இருந்ததா பேசப்பட்ட ஒரு நிலையில தள்ளுபடி அந்த பகற்கனவு பலரால் காணப்பட்டது. அதைத்தான் சொல்லணும். சொல்லுங்க. அப்படியான ஒரு சூழல் இந்த தள்ளுபடி தீர்ப்பு வந்திருக்கு. திமுக எத்தகைய பின்னடைவா இருக்கும்? அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபிலிம்ஸியா போய் ஒரு கோர்ட்ல நின்றுட்டு இருக்கக்கூடாது. இந்த பாடத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது கற்றுத்தந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு தான். அந்த பின்னடைவு வந்து ஓகே, இது ஒரு பின்னடைவுன்றதோட வச்சுக்கலாம்.